வணக்கம், வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் கஜூர் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். போலாமா? வாங்க போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பதிர்பேணி ஸ்வீட். அதுக்கு தேவை என்னன்னு பார்த்துடலாம். நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு தேவையானது, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி, கலர் பவுடர் எல்லோ கலர் நான் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 கரண்டி நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மாவில் நம்ம 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், உப்பு தேவையான அளவு போட்டு இந்த நெய்யை ஊற்றி பிசைஞ்சு ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். அதிலே கலர் பவுடரும் போட்டுடுங்க. கலந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இது முதல்ல. அதுக்கப்புறம் ஜீரா எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கஜூர் பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு முதல்ல அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் 2 கிளாஸ் மைதா எடுத்து வச்சுருக்கேன், 3/4 கிளாஸ் ரவை எடுத்து வச்சுருக்கேன், 1 கிளாஸ் சர்க்கரை தூள் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏலக்காய் தூள், உப்பு, நெய். இது நம்ம பிசைஞ்சிக்கலாம் முதல்ல. அப்புறம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க. பாருங்க, மைதா, ரவை, உப்பு, ஏலக்காய் தூள், சர்க்கரை, நெய்யும் நம்ம அதில் ஊற்றிடலாம். நான் 1 கரண்டி நெய் எடுத்துருக்கேன், ஊற்றிடலாம். இப்போது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இது எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். இப்போது எல்லாம் முதல்ல நல்லா கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்குங்க. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இது பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ரவை கொஞ்சம் இதில் நல்லா ஊறணும். அதனால் 2 மணி நேரம் ஆகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எப்படி இருக்குது. இப்போது இதை நம்ம தட்டிக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மைதா போட்டுக்கோங்க. இப்போது தட்டிக்கிட்டு இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், நான் இந்த தின்னுக்கு தான் நான் தட்டியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பொரிச்சிக்கலாம். வாங்க எப்படி பாருங்க. கொஞ்சம் சிறு தீயாக வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கு அப்போ தான் கலரும் சேஞ்ச் ஆகாது இருக்கும், அழகாக பார்க்கறதுக்கு. பாருங்கள், சுவையான கஜூர் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.